நரசிம்மர் சதுர்த்தி பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு நாள். ஓகே, எல்லா பக்தர்களுக்கும் வந்து நரசிம்மர் வந்து நம்ம நினச்சிக்கணும். ஓகே, அதனால் பிரபுபாதர் வந்து நமஸ்தே நரசிம்மா இந்த சாங் வந்து பாட சொல்லியிருக்காரு, எல்லாருக்கும் தெரியும். அதனால் நம்ம அந்த கிளாஸ் முடிஞ்சோன்னா எல்லாரையும் பாட சொல்லுவோம். கஷ்டப்பட்டு பாடினாலும் எப்படியோ பாடிடுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம். இந்த பாட்டு வந்து மனப்பாடமாக தெரியும் எல்லாருக்கும். வெளியே கிளம்பும் போதும் சரி, வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும், எப்போனாலும் இந்த ப்ரேயர் வந்து நம்ம பாடிக்கணும். எப்போ வந்து நமக்கு வந்து தொந்தரவு வரும்னு தெரியாது. அதனால நம்ம என்ன பண்ணோம், எப்பயுமே நரசிம்மர் நினச்சிட்டே இருக்கணும். அதுக்கு வந்து இந்த ஒரு ப்ரேயர் வந்து பிரபுபாதர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கார். நமஸ்தே நரசிம்மா பிரகலாதரா நாயினே. ஓகே, பிரகலாதர் எவ்வளோ பொறுமையாக இருந்தார். அவருக்கு நரசிம்மர் காட்சி தந்தார் இல்லையா. அவர் வந்து எப்பயுமே விஷ்ணு நினச்சிட்டே இருந்தார். பிரகலாத மகாராஜ் ஹிரண்யகசிபு எவ்வளவோ கொடுமைகள் பண்ணார். அவருடைய அந்த உறுதியை குலைக்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் பண்ணார் ஹிரண்யகசிபு. ஆனாலும் பிரகலாத மகாராஜுக்கு வந்து அது எதுவுமே அவர் அஃபெக்ட் ஆகலை. நம்மெல்லாம் சாதாரணமாக நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலே வீட்டில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிலாம் ஃபீல் பண்ணுறோம் இல்லையா. பிரகலாத மகாராஜ் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய பலவான் பார்த்தீங்கன்னா ஹிரண்யகசிபு தான். அவனை மிஞ்சிய பலவான் யாருமே கிடையாது. நம்ம வீட்டில் அவங்கெல்லாம் ரொம்ப சொங்கி, கரெக்டாக அவங்க நம்ம எதுவும் பண்ண முடியாது. நம்மளே அடித்தா அவங்க விழுந்துருவாங்க. அவ்வளோதான் அவங்களோட ஸ்ட்ரென்த்து. அவங்க வாய் சொல் வீரர்கள்லாம் தெரியல, வாயிலே சுட சுடுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க அவங்கெல்லாம். அவங்கள பார்த்து நம்ம என்ன பண்ணுறோம், பயப்படுறோம். ஐயோ இவங்கெல்லாம் அப்படி படுத்துறாங்க, எல்லாம் பயிற்சி பண்ண முடியல. பிரகலாத மகாராஜுடைய கேஸில் பார்த்தீங்கன்னா அவருடைய அப்பா அவ்வளோ பெரிய பலசாலி. அவர் பூர்வத்தில் லேசாக வருஷத்துலாம் போதும் சூரியன்லாம் பயப்படுவார், சந்திரன்லாம் பயப்படுவார். அது கிளைமேட்லாம் ரொம்ப சூரியன் தகிக்க மாட்டார், கரெக்டாக வெப்பத்தை கொடுப்பாரு, அப்படி கூலாகிடும் கிளைமேட்லாம். அந்த மாதிரி அவர் எல்லாம் வந்துடுவாங்க, வருஷம் நிற்பாங்க வந்து என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு. ஓகே, அந்த மாதிரி அவர் பலசாலி. அவர் வந்து ஏகப்பட்ட தொந்தரவுகள் பிரகலாத மகாராஜ் பண்ணுறார். ஆனால் பிரகலாத மகாராஜ் இன்னுமே அவர் வந்து எதுக்குமே அவர் என்ன ஆகலை, அவர் கொஞ்சம் கூட கலக்கவே இல்லை. இப்போ ஹிரண்யகசிபுவே ஆச்சரியம் வந்துடுச்சு, யார் நீ, உனக்கு எங்கே இந்த சக்தி கிடைக்கிது அப்படின்னு சொல்லி கேட்குறார். பிரகலாத மகாராஜ் கேஷுவலாக சொல்கிறார், உங்களுக்கு எங்கேருந்து சக்தி கிடைக்கும் அதே இடத்துல தான் எனக்கு கிடைக்குது. அதில் விஷ்ணு பகவான் தான் எல்லாம் கொடுக்குறாருன்னு சொல்லிட்டோன்னே எனக்கு ரொம்ப கோவம் வரும். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த தூணில் அடித்து அந்த தூணை காட்டுவார். அந்த தூணில் தெரியறா பாருன்னுவார். எல்லா இடத்துலையும் விஷ்ணு இருக்காருன்னா இந்த தூணில் இருக்காருன்னு பார்த்தோன்னே பிரகலாத மகாராஜ் வந்து அந்த தூணை பார்ப்பார். அந்த தூணில் நரசிம்மர் வந்துடுவார். இருக்கேன்னு சொல்லுவார். பிரகலாத மகாராஜ் நரசிம்மர் பார்ப்பார், தூணில் பார்ப்பார். அவன் இருக்கிறாரு அப்படின்வார். உடனே அவன் ஓங்கி ஒரு அறம் அந்த கதையை வச்சு அந்த தூணை அரைஞ்சவொடனே அந்த தூண் ரெண்டாக பழந்துடும், பில்டிங்கே ஆடும். ஏன்னா பெரிய தூணு. அதுலேருந்து நரசிம்மர் வந்துடுவார். அவருடைய உருவம் எப்படி இருக்கும், திவ்யமான உருவம். உலகத்திலேயே இந்த யூனிவர்ஸ்லேயே மிக அழகான உருவம்னு சொன்னீங்கன்னா அந்த நரசிம்மர் தான். கிருஷ்ணா அழகு, ராமர் அழகு, அதோட அழகு நரசிம்மர். ஓகே, அவ்வளோ ஒரு அழகான திவ்ய ரூபம். சிங்கம்னா அப்படி சிங்கம் நரசிம்மம் பண்ணால் அதோடைய ரூபம் வந்து திவ்யமான ரூபம். கடவுள் பன்றி ரூபம் எடுத்தாலுமே அதுவும் திவ்யமான ரூபம் தான். ஓகே, நமக்கு தான் அப்படி பன்றிகள் நீங்கள் பார்க்குறோம் இல்லையா, அது எவ்வளோ அனுபவமான பிராணி இருந்தாலும் அவன் கடவுள் வரும்போது அது திவ்யமான ரூபம், அவ்வளோ அழகாக இருப்பார். நரசிம்மர் வந்த உடனே ஹிரண்யகசிபு புரிஞ்சிடும், இவர் தான் நம்மளை கொல்ல போகிறாரு. அவ்வளோ பயப்படுவார். சண்டை நடக்கும்னா பயங்கரமாக சண்டை நடக்கும். ஏன்னா பகவானுக்கு சண்டை போடணும்னு ஆசை வந்தால் வகில் லோகத்தில் யாரோட சண்டை போட முடியும், யாருமே இருக்க மாட்டாங்க சண்டை போடுறது. எல்லாம் பகவானுக்கு சேவை பண்ணுவாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அப்படிலாம் நமக்கு சொரிஞ்சு விடுவோம் இல்லையா. அது பகவான் நம்ம மாதிரி தான் ஒருத்தர். அப்போ அவருக்கு சண்டை போடணும் ஆசை வந்து என்ன பண்ணுவார், நேராக போதிகளும் வருவார். அதுக்கு ஏற்றாவே 2 பேர் கிரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒன்று பக்தர்களே வந்திருப்பாங்க, இல்லைன்னா ஒரு அரக்கணை நிஜமாகவே இருப்பான். ஓகே, இந்த டயத்தில் பக்தரே வந்துட்டார். சில சமயம் ஹிரண்யகசிபு அரக்கணை கூட இருக்கலாம். எவ்ரி டைம் பக்தர் இதுக்காக வரணும் கிடையாது, ஒரு பக்தரை உள்ள வச்சு அப்படி கிடையாது. இப்போ ஜெய விஜயன் வந்து ஹிரண்யகசிபு ஹிரண்யாக்ஷனாக வந்திருக்காங்க. அவர் வந்து சண்டை ஈக்குவலாக போடுறாரு. போட்ட உடனே கடைசியில் ஹிரண்யகசிபு எப்படி கொள்றாரு, அவர் நெகத்தை வச்சு கொண்டு வர்றார். ஒரு புழு நசுக்கிற மாதிரி நசிக்கிறார். அது பிரம்மா சொன்ன வரதுனால அவர் வந்து பகல்லையும் இல்லாமல் இரவுலையும் இல்லாமல் அது வரையும் சண்டை போட்டு, பகலில் ஆரம்பிச்ச சண்டை ஈவினிங் வரையும் சண்டை நடந்து, வெளியிலே இல்லாமல் வீட்டுக்கு நடுவில் உள்ளே இல்லாமல் நடுவில் உட்காந்து எந்த ஒரு வெப்பனாலையும் கொள்ள முடியாது, மனுஷனாலையும் கொள்ள, மிருகத்தாலையும் கொள்ள முடியாது. நான் மனுஷன் இல்லை, மிருகம் இல்லை.
அவன் எந்த ஒரு வெப்பனாலும் நகை வந்து வெப்பனே கிடையாது, நகத்தை வச்சு கொள்வார். பிரம்மாட்ட சொல்வார், இந்த மாதிரி வரலாம் கொடுக்காதீங்க, பார்த்து கொடுங்க வரத்தை, இவெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரமாக இன்டெலிஜென்ட், மெட்டீரியலி பவர்ஃபுல். பிரகலாத் மகாராஜ் ரொம்ப சின்ன பையன் இருந்தாலும் யார் ஜெயிச்சாங்க? பிரகலாத் மகாராஜ் ஜெயிச்சார். உலகத்தில் பார்த்தீங்கன்னா அரக்கர்கள் ரொம்ப வலிமையாக இருப்பாங்க. ஓகே, அவங்க எல்லாமே பயங்கர பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஆனால் அந்த மாதிரி அரக்கர்கள் நடுவில் பக்தர்கள்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தெரியும். ஆனால் கிருஷ்ணர் என்ன பண்ணுவார்னா, 2 அரக்கர்கள் நடுவில் சண்டை போட்டி விட்டு அவங்க 2 பேரையும் இறக்க வச்சிருவார். பக்தர்கள் வாழ்வாங்க கடைசி வரை. ஹரே கிருஷ்ணா வந்து ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. அது லைட்டாக நான் ஆஃப் ஆகிடுங்க, அதான் வெளியில் போட்டேன். இங்கே தான் தேங்க்யூ. ஸோ அதனால் அந்த பிரகலாத் மகாராஜ் வந்து அவ்வளோ ஒரு அவருக்காக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹிரண்யகசிபை கொல்றதுக்காக இவர் நரசிம்மரே வந்திருக்கார். ஓகே, அவ்வளோ அட்டாச்மெண்ட் பிரகலாத் மேலே நரசிம்மர். அந்த முடிஞ்சவன் என்ன பண்ணுவார்னா, நரசிம்மர் வந்து ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக நக்குவாராம். பிரகலாத் மகாராஜ் உடம்பு ஃபுல்லாக நக்குவாராம். இது வந்து நம்ம பார்ப்போம் இல்லையா, அனிமல்ஸில் வந்து நார்மலாக உண்டு இல்லையா. மாடெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்ணுக்குட்டி நக்கும், பிறந்த உடனே நக்கியே எல்லாத்தையுமே அந்த சுத்தலாம் எடுத்துரும். அதே மாதிரி நரசிம்மர் என்ன பண்ணுவார்னா, பிரகலாத் மகாராஜோடைய உடலை ஃபுல்லாக நக்குவார். அவருடைய சலைவை எப்படி இருக்கும்? கேஞ்சஸ் பியூர். புரியுதா அவங்களுக்கு? அவருடைய வேர்வை எதுன்னா, கர்ப்பதக சாய் விஷயம் இருக்கார் இல்லையா, அவருடைய வேர்வை என்னது? அதுதான் அந்த கர்ப்ப ஓஷன். நம்மளுடைய வேர்வை ஒரு பாட்டிலில் கூட வராது, சின்ன கப்பில் கூட ஒரு 2 சொட்டு வரும், அவ்வளோதான். அதுக்கு ஒரு மூக்கு பற்ற வேண்டியது தான். ஆனால் அவருடைய வேர்வை என்னது? கர்ப்ப ஓஷன். அது காரணம் ஓஷன். அந்த ஓஷனில் லேசாக ஓட்டம் விழுது இல்லையா. வாமனர் காலை தூக்கும் போது ஓட்டம் விழும்ல, காலை தூக்குவார்ல வாமனர், தெரியுமா தெரியாதா? பலிமராஜா 3 அடி கேட்டு தூக்குவார்ல, அந்த ஒரு காலை தூக்கும் போது 2 அடி இருக்கும்போது 2வது அடியில் அது காலை தூக்கினோடனே அந்த யூனிவர்ஸில் ஓட்டம் விழுது. கால் வந்து எட்டாது, அவ்வளோ பேசுகிற பிஞ்சிரும். அங்கேருந்து அந்த ஓஷன் வரும். அந்த ஓஷன் தான் கங்கை. எவ்வளோ பியூராக இருப்பாரு. கங்கையில் எவ்வளோ பேர் குளித்தாலுமே அது பியூராக தான் இருக்கணும், சுத்தமாகவே இருக்கும். அதனால் அவருடைய எதுவுமே எப்படி இருக்குமா? சுத்தமாக தான் இருக்கும். அவருடைய சலைவாகவும் சரி, அவருடைய வேர்வை வந்து பெரிய ஓஷன், கர்ப்ப ஓஷன். ஓகே, அதனால் நம்ம வந்து அவருக்கு வந்து எதுவுமே தவறாக நினைக்க முடியாது. அவர் வந்து அப்பாப விந்தம், சுத்தம் அப்பாப விந்தம், ரொம்ப பியூர். இந்த மாதிரி ஏகேஷ் வந்து இருக்கும்போது அவர் வந்து கொண்டது யார்? நரசிம்மர் கொண்டார் இல்லையா. அவர் ரொம்ப கோவம் வந்து நரசிம்மர். அப்படியே நரசிம்மர் கோவத்தில் உட்காந்துருப்பார். இப்போ யாராவது கிட்ட போகணும்ல, எல்லாம் பிரம்மா நீங்கள் தான் கூப்பிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மா சொல்லுவார், எனக்கு பார்க்க மாட்டேன், நான் கிட்ட போக மாட்டேன். பயங்கர கோவமாக இருக்காருன்னோ நரசிம்மர். கோத்தம் இன்னும் இறக்கலை கோத்தை. இன்னும் யாராவது அப்போ சண்டைக்கு நிறைய பேர் வருவாங்க. ஹிரண்யகசிபுகள் எல்லாம் சண்டைக்கு வருவாங்க, எல்லாரையும் அடித்து போட்டுருவார் நரசிம்மர். அப்புறமா கோவம் அடங்காது. இப்போ அவருக்கு இன்னும் சண்டைக்கு வாங்கன்னு சொல்லி ரெடியாக இருக்கிறார் அவர். ஓகே, சார்ஜ்டம். அப்போ இந்திரன் நடுங்குவான், லாம் போலன்ட்டுருவான். அப்போ எல்லாம் சேர்ந்து, மாதாஜி நீங்கள் போங்க, நீங்கள் தான் ஒய்ஃப், விஷ்ணுவோட ஒய்ஃப் லக்ஷ்மி, நீங்கள் போங்கன்னு சொன்னால் லக்ஷ்மி சொல்லுவாங்க, நான் நாராயணன் அப்படி பார்த்ததே கிடையாது, எனக்கு கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்குன்றவாங்க. யாருமே போகாதப்ப கடைசியில் பிரம்மா சொல்லுவார், பிரகலாத் உனக்காக தான் வந்தார், ஓகே நீ தான் கிட்ட போகணும் அப்படின்னு சொல்லுவார். பிரகலாத் மகாராஜ் வந்து ப்ரேயர் பண்ணுவார். நிறைய அருமையான ப்ரேயர்ஸ். அவர் 5 வயது பையன் பண்ண ப்ரேயரை நம்ம வந்து 60 வயது 50 வயது ஆனாலுமே நம்மளால் அதை படிக்க முடியல. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 5 வயசு பையன் பாடின பாடலை நம்மளால் என்ன பண்ணல. அதனால் பக்த பிரகலாத் சொல்லக்கூடாது. எப்படி சொல்லணும்? பிரகலாத் மகாராஜ் தான் சொல்லணும். பக்த பிரகலாத் சொல்லக்கூடாது. ஏன்னா இஸ் எ வெரி கிரேட் பர்சனாலிட்டி. 5 years ஓல்னாலும் இஸ் எ கிரேட் பர்சன். நமக்கு 50 வயசு ஆனாலுமே வி ஆர் நாட் கிரேட். ஓகே, அதெல்லாம் அவர் சொன்ன அந்த ஒரு பாடலை வந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒரே ஒரு ப்ரேயர் வந்து பாடலாம். நாளைக்கு நரசிம்ம சக்தினால் இந்த ப்ரேயரை பாடலாம். அதோட நம்ம பௌத்திக கிளாஸ் போகலாம். நான் சொல்கிறத திருப்பி சொல்லுங்கள். எதிதாஸ்யசி மே காமான், எதிதாஸ்யசி மே காமான், வராம் ஸ்மாம் வரதர்ஷபா, வராம் ஸ்மாம் வரதர்ஷபா, காமானாம் ஹிருதி அசம்ரோஹம், காமானாம் ஹிருதி அசம்ரோஹம், பவதஸ்து விருணேவரம்,
பவதஸ்து விருணேவரம் யதி தாஸ்யசி மே காமான். 10.7 வராம் ஸ்வாம் வரதர்ஷபா காமானாம் ஹிருதி அசம்ரோஹம் பவதஸ்து விருணேவரம். ரொம்ப ஹாப்பியாயிருவார் நரசிம்மர். என்ன வரனாலும் கீழே ஒன்று தரேன்னுவார். அவர் வந்து சாந்தம் பண்ணணும், ப்ரேயர் பண்ணி சாந்தம் பண்ண உடனே நரசிம்மர் சொல்வார், என்ன வர வேணாலும் கீழே தரேன், உனக்கு ராஜா இந்த ராஜா வந்துமா என்ன வேணாலும் கீழே தரேன் அப்படின்வார். ஓகே. அப்போ பிரகலாத மகாராஜ் சொல்லுவார், நான் ஏற்கனவே அசுர குலத்தில் பிறந்திருக்கேன், எனக்கு ரஜோகுணம் அதிகமாக இருக்குது, அதனால் என்னை இப்படி தூண்டாதீங்க, என்னைய இப்படி தூண்டி விடாதீங்க, என்னைய ஆல்ரெடி எங்கள் அப்பா இது மாதிரி ஆளுங்க, நான் அந்த குலத்தில் பிறந்திருக்கேன், இனி எதுக்கு தேவையெல்லாம் தூண்டுறீங்க அப்படின்னு சொல்லி பிரகலாத மகாராஜ் சொல்லுவார். ஐ எம் நாட் அ பிஸ்னஸ் மேன். ஒரு பிஸ்னஸ் மேன் வணிகம் பண்ணுறவன் என்ன பண்ணுவான்னா கடவுள்கிட்ட பேரம் பேசுவோம், இந்த மாதிரி பண்ணால் எனக்கு இந்த மாதிரி நடக்கணும், 100 தேங்காய் உடச்சேன்னா மேக்ஸில் மார்க்கு இவ்வளோ வரணும், ஓகே, இந்த மாதிரி பேரம் பேசுறது. ஓகே, இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் மேன் கிடையாது. நான் வந்து பண்ணது அன்பு தொண்டு, என்னை எப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொன்னோடனே இப்போ தான் அந்த இது சொல்வார், எனக்கு வந்து வரதர்ஷபானா பெஸ்ட் ஆஃப் பெனடிக்டர், வரங்களில் கொடுக்குறத வந்து ரொம்ப சிறந்தவர். வரதான்னு சொன்னோம் இல்லையா, வரதராஜ் வரதா. ஸோ வரதர்ஷபா யாரெல்லாம் பெனடிக்ஷன் கொடுக்குறாங்களோ அவங்களாம் கணக்கு எடுத்திங்கன்னா அதுலேயே பெஸ்ட்டு வந்து நரசிம்மா வரங்கள் கொடுத்துடலாம். ஓகே, நீங்கள் அப்படி எனக்கு ஏதாவது வரம் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரே ஒரு வரம் கொடுங்க. கடைசியில் சொல்கிறார், எனக்கு ஒரு வரம் கொடுங்க. என்ன வரம்னா, இந்த இதயத்தில் வந்து எந்த விதமான பௌதிக ஆசை இருக்கக்கூடாது, எந்த விதமான இந்த வரத்தை கொடுங்கன்றது. ஓகே, எதி தாஸ்யசி மே காமான், காமானா ஆசைகள். ஓகே, வராம்ஸ்வம் வரதர்ஷபா, இந்த பெனடிக்ஷன் எனக்கு கொடுங்க, உங்களுடைய உங்களுடைய வரதர்ஷபா உங்களுடைய வரம் எனக்கு கொடு. என்ன வரம் வேணும்? காமானாம் ஹிருதி அசம்ருகம், இந்த இதயத்தில் இருக்க எல்லா ஆசைகள் குரோத் இருக்குல்ல, வளருதுல்ல, அதை கட் பண்ணுங்க. இந்த மாதிரி எனக்கு வரம் கொடுங்கன்னு சொல்லி நான் ப்ரே பண்ணிக்கிறேன்னு சொல்லி பிரகலாத மகாராஜ் வந்து சொல்கிறார். இது வந்து பெஸ்ட்டு ப்ரேயர்னு சொல்லி பக்தர்கள் சொல்கிறாங்க. ஓகே, எப்பயுமே நம்ம பகவான் நாளைக்கு போது ஏதாவது ப்ரே பண்ணுவோம் இல்லையா, அப்போ பிரகலாத மகாராஜ் படித்த இந்த இதை வந்து பண்ணலாமா, ப்ரே பண்ணலாம். நாளைக்கு ப்ரே பண்ணலாம். நாளைக்கு நரசிம்ம ஹோமம் நடக்கும் டெம்பிளில். நாளைக்கு வந்து ஈவினிங் ப்ரோக்ராம் இருக்குது. 3 o'clock ஆரம்பிச்சிடும் ஹோமம். ஈவினிங் பார்த்தீங்கன்னா 5 o'clock பஜனை ஆரம்பிக்கும். 5 o'clock பஜனை ஆரம்பிக்கும். அப்புறம் 7:30க்கு பிரசாதம். ரைட்டா, அதோட முடிஞ்சு 2 o'clock கூட வந்துடலாம் நீங்கள். அபிஷேகம் இருக்கும், பஜன், அப்புறம் வந்து நமக்கு பிரசாதம் இருக்கும். ஓகே, அதனால் அப்போ நரசிம்ம நாளாக இருக்கும்போது என்ன ப்ரே பண்ணணும்னு தெரியும் இல்லையா நமக்கு, இந்த ப்ரேயர் நம்ம நான் சொல்லணும். எரி தாஸ்யசி மே காமான் வராம் ஸ்வம் வரதர்ஷபா காமானாம் ஹிருதி அசம்ரோகம் பவதஸ்து விருணேவரம், பவதஸ்து விருணேவரம். இதை நான் வச்சுக்கோங்க பிரபு. 7 இதையும் நான் வச்சுக்கோங்க. என்ன 7.10.7 பாகவதம் வச்சுருக்கீங்களா, அதில் படிச்சிருங்க. இந்த இதை டெய்லி போய் நரசிம்மர்கிட்ட ப்ரே பண்ணுங்க. ஓகே, நமஸ்தே நரசிம்மா அந்த பிரகலாத மகாராஜ் சொன்னது. இது சொன்னீங்கன்னா இது மிகப்பெரிய நன்மை. எப்பயுமே பாகவத்தில் 7.10.7. ஓகே, 7வது கேண்டோ 10வது சாப்டர் 7வது ஸ்லோகம். 7.10.7 அது போட்டால் வந்துடும்ல. நீங்கள் பாகவதம் வச்சுருக்கீங்களா, அதில் போய் இது பாருங்க. என்ன அதுக்குள்ளே மட்டும் எனக்கு புரியும், அது மட்டும் போதுமானா வருஷம் ஒன்று தான் படிங்க. நிறையா இருக்குது அவர் படித்தது, அதெல்லாம் படிக்க முடியாது. நீங்கள் மாதிரி இதில் ஆரம்பிங்க. அப்புறம் நிறைய ப்ரேயர் படிச்சிருக்காரு. ஏகப்பட்ட ப்ரேயர் படிச்சிருக்காரு. கேண்டோ 7 10வது சாப்டர் 7வது ஸ்லோகம். 7.10.7 போட்டுக்கோங்க. வந்துட்டார் அவர். வந்துட்டாருன்னா கொஞ்சம் கிளிப்பார், புக்கை கிழிச்சுருவார். பிறகு புக்கை கொஞ்சம் பார்த்துக்கிட்டு அவர் கொஞ்சம் துருதுன்னு இருப்பார். ஓகே, அதனால் இந்த ப்ரேயர் வந்து ரொம்ப முக்கியமானது. இதே தான் சத்தியமாரும் பாடுறார். நஜனம் நஜனம் நான் சுந்தரி கவிதா மா ஜெகதீஷ காமையே மம ஜன்மனி ஜன்மனீஸ்வரே பவதா பக்தி ரகைத்து கீதோகி. இதே தான் பிரகலாத மகாராஜ் பாடிட்டார். ஓகே, ஹரே கிருஷ்ணா.